குன்றுகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் கெமோ என்ற கருணைமிக்க சிறுவன் வாழ்ந்து வந்தான். வழியிலிருந்து வீடு திரும்பிய போது, பாவம், உன்னை நான் காப்பாற்றுகிறேன். பாதையோரத்தில் பசியாலும் சோர்வாலும் உயிரிழக்கும் நிலையில் இருந்த ஒரு பெரிய தவளையை அவன் கண்டான். கெமோ தவளையை வீட்டிற்கு கொண்டு வந்து மறைத்து வைத்தான். தினமும் உணவு கொடுத்து அன்பாக பராமரித்தான். சில நாட்களில் தவளை நலமடைந்தது. கவலைப்படாத இந்தா, இத சாப்பிடு, உனக்கு சரியாகிடும். ஆனால் ஒரு நாள், வீட்டில தவளைய வளர்க்க கூடாது, உடனே வெளியே விடு. அப்பா, தயவு செய்து, இது என் நண்பன். இல்ல, இப்பவே வெளியே. இல்ல அப்பா. நண்பா, என்னைய மறந்துடாத, சரியா? காலம் சென்றது. இறுதி தேர்வுக்காக தலைநகரம் செல்ல வேண்டிய நாள் வந்து அந்த இரவு கெமோவின் கனவில் தவளை தோன்றியது. கெமோ, நீ எனக்கு செய்த உதவியை நான் மறக்கவில்லை. நாளை புறப்படுவதற்கு முன் என்னை வந்து பார். காலை வணக்கம்மா, பெரிய தவளை. காலை வணக்கம் கீமோ. இன்று காட்டுக்கு செல்கிறாயா? ஆனால் நான் கொஞ்சம் பயப்படுகிறேன். நீ இன்னும் வருவாயா? கவலைப்படாதே, நானும் உன்னுடன் இருக்கிறேன். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி. நீ என் உயிரை காப்பாற்றினாய். இப்போது நான் உனக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன். வாவ், இது அற்புதம். இந்த மணியால் இறந்த விலங்குகளை உயிர்ப்பிக்கலாம், ஆனால் மனிதர்களின் மீது ஒருபோதும் பயன்படுத்தாதே. கெமோ தனது பயணத்தை தொடங்கினான். வழியில் ஒரு இறந்த பறவையைக் கண்டான். அவன் மந்திர மணியின் ஒளியை அதன் மீது பாய்ச்சினான். இது உண்மையிலே வேலை செய்கிறது. உடனே பறவை உயிர் பெற்று வானில் பறந்தது. இந்த மந்திரமணி ஒரு இறந்த பறவையின் உயிரை தந்து. அற்புதம், இது உண்மை, நம்ப முடியாதது. இதைக் கண்ட மக்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். கெமோவின் அற்புத சக்தி பற்றிய செய்தி நாடெங்கும் பரவியது. அரண்மனையின் அரசர் தனது மகளின் உடலருகே கண்ணீர் மல்க நின்றார். என் மகளை உயிர்ப்பிக்க யாராவது உதவுங்கள். அரசரின் துயரத்தை பார்த்த கெமோவின் மனம் உருகியது. தவளையின் எச்சரிக்கை அவனுக்கு நினைவில் இருந்தது. ஆனால் அவன் மந்திர மணியை எடுத்தான். அற்புதம், நீ எங்கள் நாட்டின் ஹீரோ. கீமோ, அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. கெமோ தனது கிராமத்திற்கு திரும்பினான். அவன் தவளையை தேடினான், ஆனால் அது எங்கும் இல்லை. தேடிக் கொண்டிருந்த போது ஒரு மறைவான இடத்தில் மிகப்பெரிய பொக்கிஷ குவியலைக் கண்டான். அங்கு எண்ணற்ற தங்க நாணயங்களும் விலைமதிப்பற்ற செல்வங்களும் இருந்தன. ஆனால் கெமோ அந்த செல்வத்தை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அவன் பள்ளிகள் கட்டினான், சாலைகள் அமைத்தான், ஏழைகளுக்கு உதவினான். காலம் சென்றது. கெமோ அனைவராலும் மதிக்கப்படும் மனிதனாக உயர்ந்தான். ஆனால் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த நன்றியுள்ள தவளையை மறக்கவில்லை. நீதி, பிற உயிர்களுக்கு நாம் காட்டும் அன்பும் கருணையும் ஒரு நாள் பல மடங்கு நன்மையாக நமக்கு திரும்பி வரும்.